அதாவது நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஓட்டேரி பகுதியில ஒரு மருந்து வணிகர் வினோத்குமார் என்பவர் ஒரு 43 வயதை கொண்டவர். அந்த பகுதியில ஒருவர் மாமூல் கேட்கப்படுகிறது. மாமூல் தர மறுத்ததால் அவர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். இது போன்ற கொடூர செயல்கள் இருக்கக்கூடாது. இதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம். தடை விதித்த பொருள்களை நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறோம். அதை தாண்டி அதிகாரிகள் எப்போவோ விற்பனை செய்தவர் விற்பனை செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை பிடித்து சிறையிலே தள்ள வேண்டும் என்ற நோக்கம் அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடாது. அதை தாண்டி சிறு வணிகர்களை பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும். நீங்க கொடுங்கோல் மாதிரி வந்தோடு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஒரு மாத சீலு 2 மாத கடை சீல் என்று சொன்னால் அவன் வாழ்வாதாரம் இழந்து விடுவான். கடை இழந்த பிறகு அவன் என்ன செய்வான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு தப்பான காரியமா இருக்கும். கட்டாயமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மாண்புமிகு பிரதமர் அறிவிக்கின்ற பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்னார்கள். நாங்க கேட்டோம் ஒரே லைசன்ஸ் முறையாக்குங்க. 2வது 5 வகையில பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், அதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமை போய் கொண்டிருக்கிறது. இது அமைச்சர் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்ல இருக்கிறோம். அதை தாண்டி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2017 2022 வரை 5 ஆண்டுகளுடைய கணக்குகளை சீர் செய்வதற்கு சமாதான கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திருக்கிறோம். எங்களுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கைகளை வாங்கி இருக்கிறார்கள். வாங்கி அவர்கள் தீர்மானம் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் என்பதை யார் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற தகவலை தந்த பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு கூட்டத்தில் முடிவெடுத்து எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று தெரிவிக்கிறது. அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ ஒருவர் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறார், அந்த பொருள் தவறான பொருள் என்று சொன்னால் அவங்க எங்க போய் ஆய்வு செய்யணும்? உற்பத்தியாளர்கிட்ட ஆய்வு செய்யணும். அது செய்ய மாட்டாங்க. அதே போன்று பாருங்க, பிளாஸ்டிக் தடை இருக்கு. ஆனா ஒன் டைம் பிளாஸ்டிக் யார் பயன்படுத்துறா? நாங்க இல்லங்க, சாமானிய ஊறுகாய் வியாபாரி இல்லங்க. அந்த பிளாஸ்டிக்ல ரீசைக்கிள் செய்யலாம். மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு பாருங்க, குறுகுறு, பெப்சி, 5 ஸ்டார் போன்ற சாக்லேட் கம்பெனிகள் தான் ஒன் டைம் பிளாஸ்டிக். ஏன் அரசு அதிகாரிகள் அதை தடை செய்ய மாட்டாங்க? அங்க ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எச்சரிக்கையாகவே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறோம். சாமானியர்களை சீண்டாதீர்கள். வியாபாரிகள் மிக அடக்கமானவர்கள், ஆனா அடங்கி போக மாட்டார்கள் என்பதை அரசு துறை தவறான அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மத்திய அரசு கிட்ட நாங்க எவ்வளவு முறையிட்டு இருக்கிறோம். ஜிஎஸ்டி இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். எந்த வகையில உதவி தாங்க கிட்ட உதவி இல்லை. இது போன்ற அரசு சட்டங்களை போடுகின்ற பொழுது வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சூழலாக மத்திய அரசு சட்டம் போட வேண்டும். கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுவதாக வணிகர் மத்தியில் எழுந்திருக்கிறது பேச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்பதை மத்திய அரசை கேட்டிருக்கோம்.